ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எல் ஷடாய் மினிஸ்ட்ரியின் சார்பாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் எல் ஷடாய் ஊழியங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனின் ஊழியங்களின் சார்பாக இந்த நாளிலே நம் வேத விளக்கத்தின் பகுதியில் 2 விதமான கேள்விகளை உங்களின் சார்பாக அருமையான நம் மத்தியிலே விளக்கம் கொடுக்க வந்துள்ள சகோதரர் இமானுவேல் புருஷோத்தமன் அவர்களின் மத்தியிலே வைக்கிறேன். தேவனாலே நமக்கு தேவையான சகலவித சத்தியத்திலிருந்து நம்மை வழிநடத்த அவர் பரிசுத்தாவின் துணையுடன் உதவி செய்வார் என விசுவாசிக்கிறேன். நாட்டிலே கேட்கும்படியான 2 கேள்விகள். எது சரியான சபை? எந்த சபையின் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னுக்கு வருவதற்கும், எந்த சபையில் அங்கமாகாத ஒருவர் பரலோக ராஜ்யம் போக முடியுமா? இவ்விதமான 2 கேள்விகளையும் இந்த நாளிலே வைக்கிறோம். இப்பொழுது நம் மத்தியிலே நமது சகோதரன் அவர்கள் இதற்கு விளக்கம் அளிப்பார்கள். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அருமையான சகோதரன் நம்முடைய மத்தியில 2 வேதத்தினுடைய கேள்வி சந்தேகத்தை அவர் நாளில் வைத்திருக்கிறார். அதுல முதல் கேள்வி, எது சரியான சபை? இது ஒரு நல்ல கேள்விதான். இதற்கு சரியான விதத்தில் ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்றாலும் மிக கடினமாக தான் இருக்கிறது. ஆனாலும் வேதத்தில் இதற்கு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தியானிப்போம். இந்த நாட்டில் பலர் எங்களுடைய சபைதான் சரியானது, எங்களுடைய சபையில இருப்பவர்கள் தான் பரலோகத்தில் போய் சேரப் போகிறார்கள், மற்றவர்கள் சரியில்லை என்று சொல்லுகிற ஒரு சிலரை கூட காண முடிகிறது. ஒரு மனிதன் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அது ஒரு சபையினால கூடாத காரியம், அது தேவனால்தான் கூட செய்யக்கூடிய ஒரு காரியம். ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு செல்வதும் கொண்டு செல்லாமல் இருப்பதும் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்பதுதான் நமக்கு முதலில் நாம் தெரிய வேண்டும். இந்த சபையில் இருந்தால் மாத்திரமே நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு இல்லை. ஒரு சபை எது சரியான சபை என்று கேட்கும் பொழுது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனவாட்டி சபை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட பெயருள்ள ஒரு சபைக்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை, மாறாக உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்காகவுமே அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி பார்க்கணும். சபைக்கும் ரத்தத்திற்கும் மாத்திரமே சம்பந்தம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். சபைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வழிநடத்தலுக்குமே சம்பந்தம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். சபைக்கும் பரிசுத்த வேதத்தினுடைய வசனங்களுக்கும் அல்லது பரிசுத்த ஆவியினாலே ஏற்படுத்தப்பட்ட கண்காணிகள் என்று சொல்லப்படுகிற அந்த கண்காணிகளுக்கு தான் சம்பந்தம் என்று சொல்லப்படுறோம் பார்க்க முடியும். உதாரணமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
இயேசு கிறிஸ்துவனுடைய சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது சபை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது எந்த ஒரு தனி மனுஷனும் இந்த சபைக்கு பாடுபடவில்லை, சபைக்காக ரத்தம் சிந்தவில்லை. ஒரு தனிப்பட்ட மனுஷன் மூலமாக மாத்திரமே ஒரு சபை உருவாக்கி கொண்டார்கள் என்று சொல்வதற்கும் இடம் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ரத்தத்தினாலே சபை சம்பாதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு விதத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அதே யூத ஜனங்கள் மத்தியில சபை கூடி வரும் ஒரு அனுபவம் இருந்தது. அது தேவ ஜனம் கூடுகிற ஒரு இடமாய் இருந்தது. ஆக அந்த தேவ ஜனம் கூடுகிற ஒரு இடம் அந்த நாளிலே தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒரு சபை கூடுதலுடைய ஒரு ஒழுங்கும் கிரமமாய் இருந்தது. அங்கே பாவ நிவர்த்திக்கு உண்டாயிருக்கக்கூடிய பலி செலுத்துதல், ரத்தம் சிந்தப்படுதல், ரத்தம் தெளிக்கப்படுதல், திரைச்சீலை, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இப்படிப்பட்ட சில ஒழுங்குகள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. இப்படி ஒரு சபை அங்கே இருக்கும் நாட்களிலேதான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல 38ல இருந்து வசனங்களை நாம் வாசிக்க கீழே கேட்போமே ஆனால், ஏறத்தாழ 3000 பேர் அந்த ஒரே நாளில் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி தான் பார்க்கிறோம். அவர்கள் யூதர்களாக இருந்தார்கள். வானத்தின் கீழே இருக்கிற பல இடங்களில் இருக்கக்கூடிய பல தேசத்திலும் பல நாட்டிலும் இருக்கக்கூடிய யூதர்கள், பக்தியுள்ள யூதர்கள் அங்கே வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த யூதர்களுக்கு ஏற்கனவே ஒரு சபை இருந்தது. சபை கூடி வருதல் அவங்களுக்குள்ளாக இருந்தது. சபை ஒழுங்குகள் இருந்தாலும் இவர்களெல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் முதல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட அந்த முதல் சபையினுடைய அங்கத்தினர்களாக 120 பேருக்கும் அடுத்தார்கள் அந்த 3000 பேர் ஒன்றாக இணைந்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த அந்த நாள்ல, சபை ஸ்தாபிக்கப்படும் அந்த நாள்ல, அவர் ஏற்கனவே இருந்த ஒரு சபையிலே இருந்து இப்பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து வந்தார் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அது சபையா, இது சபையா? அதுவும் சபைதான், எதுவும் சபைதான். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு முடிவா இருக்கார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சபைக்கு கிறிஸ்துவே தலைவராக இருக்கிறார் என்று சொல்லியும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வரைக்குள்ள வசனங்களை வாசிப்போம் நாம் காண முடியும். இயேசு கிறிஸ்துவே மூளை கல்லா இருக்கிறார் என்று சொல்லி எபேசியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது காண முடியும். சபைக்கு மூளைக்கல், அடிக்கல், ஸ்தானம் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தான் பார்க்கிறோம். அவர் மீது சபை முழுவதும் கட்டப்பட்டு வருகிறது என்று சொல்லி தான் பார்க்கிறோம். இதுல எந்த ஒரு சபையும் இதுதான் நேர பரலோகத்திற்கு எல்லாரையும் கொண்டு செல்லும் அல்லது சரியான ஒரு சபை என்று சொல்லுவதற்கு இல்லை. எந்த சபை பிரிவினராக இருந்தாலும் கூட ஆவிக்குரிய தன்னுடைய மாறுபட்ட ஒரு ஜீவியத்திற்கும் சபைக்கும் மிகவும் சம்பந்தம் ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சபை என்று சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்துல பாவத்தில இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் கூடும்படியான ஒரு கூடுகைதான் சபை. ஒருவேளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல சபை பிரிவினர்களாக இருந்தாலும் கூட அதுல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவத்தோடு கூட அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்வார்களே. ஆனால் பல பிரிவினர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால தன்னுடைய பாவங்கள் போக கழுவப்பட்டு
தெய்வீக சந்தோஷம் சமாதானம் பெற்றவர்களாய் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின் மேல ஆர்வமும் வாஞ்சியும் அளவில்லாத தாகமும் கொண்டவர்களுமாய் இருப்பார்களே ஆனால் அவர்கள் கூடுகிற இடம் மனம் திரும்புதல். சபையினுடைய சில பிரிவுகளை நாம் காணும் பொழுது அங்கே மனம் திரும்புதல் முக்கியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சபைக்கும் மனம் திரும்புதலுக்கும் மிகவும் முக்கியமான சம்பவங்கள் உண்டு. ஆகவே சங்கீத புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், பாவிகளுக்கு தேவன் வழிகளை தெரிவிக்கிறவராக இருக்கிறார். அப்ப வழிகளை தெரிவிக்கும் பொழுது அந்த பாவ ஜீவியத்திலிருந்து மாறுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக வரும் பொழுது அவன் தேவனுடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையில் ஒரு அங்கத்தினராக மாறுகிறான். இதை நீங்களும் நானும் செய்து விடுவதல்ல, தேவன் சபையிலே சேர்த்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவர் என்ன சபையில சேர்த்தனார்? அவருடைய ரத்தத்தினால் செய்ய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபையிலே அவர் சேர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகவே மனம் திரும்புவதற்கும் சபைக்கு தான் ரொம்ப முக்கியம். அடுத்து மனம் திரும்பின ஒரு மனுஷன் திருமுழுக்கு பெற வேண்டும். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல வாசிக்கும் பொழுது 37வது வசனத்துல சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி அந்த பிரசங்கத்தினாலே நம்முடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களும் அந்த ஜீவ வார்த்தைகளினாலே இருதயம் மனமாற்றம் அடைந்தவர்களும் கேட்ட கேள்வி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிப்போமேயானால், அங்கே பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவினால தரிசனத்தின் மூலமாக சந்திக்கப்பட்டு அவராலே வழிநடத்தப்பட்டு அவருடைய அப்போஸ்தலனாக அல்லது சீசனாக மாறும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நாளில் அனனியாவின் மூலமாய் கிறிஸ்துவின் புது உபதேசங்களை அவர் கேட்டு கிறிஸ்துவுக்கு சீசனாகும்படியான மார்க்கமும் முறைகளும் என்ன என்பதை அவர் மூலமாய் விளக்கமாய் தெரிந்து கொண்ட பிற்பாடு அவரே அடுத்தபடியாக ஞானஸ்நானத்திற்கு நேராக அவர் நடத்தியிருக்கிறார். அதை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயக்கம் இருந்தது போலும். ஆகவே அவர் தாமதித்துக் கொண்டே நின்று கொண்டிருக்கிற பொழுதுதான் நகமியா அவரோடு பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இனி நீ தாமதிக்கிறது என்ன? ஏன் தாமதம்? மனம் திரும்பி விட்டாய், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டாய், இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளையாக மாறிவிட்டாய். அதன் பிற்பாடு அவர் சொன்ன கட்டளையாகிய அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகவே உன் பாவங்கள் போக கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறதை காண முடியும். ஆகவே அந்த ஞானஸ்நானமும் திருமுழுக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலில் பெற்றுக்கொண்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு உண்டாயிருக்கிற அது ஏற்படுத்தப்பட்ட கண்காணிகளை குறித்து சொல்லி நாம் பார்க்கிறோம். இதில் என்ன சொல்லப்படுகிறது? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக தேவ ஆவியானவரிடத்திலிருந்து சத்தியங்களை பெற்றுக்கொண்டு அவர்களை பாரத்தோடு நடத்துகிறது தான் சரியான ஒரு சபை என்று சொல்லி பார்க்கணும். நான் எந்த சபையும் குற்றப்படுத்திய பேசுவதற்கு அல்ல, மாறாக சபையினுடைய அனுபவம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்திற்கு சேர்ந்தது போலவே நம்முடைய உபதேசங்கள் கட்டப்பட வேண்டும், காணப்பட வேண்டும், வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும் உள்ள ஒரு வசனத்தை நான் வாசிப்போமே. 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவர் மீது கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் நடந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் சபைக்கு தலைவர் என்று சொல்லுவோமையானால்
தைரியமா இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய உபதேசத்திற்கு மாறான எந்த உபதேசத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு. ஆகையால் மத்தேயு சுவிசேஷம் 7:24 வசனத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார், தன்னுடைய சபைக்கு பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கற்பாரின் மீது தன்னுடைய வீட்டை கட்டின ஒரு புத்தியுள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். எந்த விதமான காற்றோ மழை வெள்ளமோ அதன் மீது மோதும் பொழுது அதை அவனை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? கிறிஸ்துவின் உபதேசத்தின் மேல கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பாதாளத்தினுடைய வாசலிலே மேற்கொள்ள மாட்டாது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன்? சுய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையும் அங்கு சம்பாதிக்கப்பட்டவருடைய ரத்தம் சிந்தினவருடைய உபதேசமும் ஆணித்தனமாக இருக்கிறபடினால பாதாளத்தினுடைய வாசல்கள் ஒருபோதும் அதை மேற்கொள்ள முடியவே முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் உள்ள சபையாக இருக்க வேண்டும். காரணம், பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்களை வாசிப்போமையானால், அந்த 7-8 வசனத்துல நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போவேனியானால் மற்றொரு தேற்றவாளனை உங்களுக்காக நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். அந்த தேற்றவாளன் என்ன செய்வாரா? சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அந்த பரிசுத்த சபையை மேய்ப்பதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கண்காணிகளோடு கூட இருந்து கொண்டு அவர்கள் மூலமா அந்த சபையை நடத்துவதற்கு சகல சத்தியத்திலே நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். யார்? ஒரு மனிதன் அல்ல, பரிசுத்த தேவன் பரிசுத்த சபையை நடத்துவதற்காக அந்த ஆவியானவரை கண்டித்து உணர்த்தி நடத்துவார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். எதற்காக அந்த கண்டிப்பு, எதற்காக அந்த உணர்த்துதல்? அவர் என்ன நோக்கத்தோடு ரத்தம் சிந்தினாரோ, என்ன நோக்கத்தோடு தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ, அந்த நோக்கம் அழிவிட்டு போகக்கூடாது, அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. உதாரணமாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் கரை திரை ஒன்றும் இல்லாத பழுதற்றதுமான ஒரு சபையை தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மைத்தாமே இந்த பூமியில் அவர் ஒப்புக் கொடுத்தார். ஜீவ மரணமாக மறிப்பதற்காக, ரத்தம் சிந்தி மறிப்பதற்காக. எதற்காக ஒப்புக் கொடுத்தாரா? ஒரு பரிசுத்த சபையை உருவாக்கி தமக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு அங்கே இடம் கொடுக்க வேண்டும். நான் நடத்துகிறது தான் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் என்று சொல்லாதபடி பரிசுத்த ஆவியானவருக்கு முழுதுமா நம்ம விட்டுக் கொடுக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் அங்கே ஒரு சபை கூடி வருதல் ஸ்தேவானுக்கு எதிராக, அல்லது அவரை குற்றப்படுத்தும்படியா, அல்லது அவருக்கு ஒரு மரண தண்டனை கொடுக்கும்படியா, அல்லது கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு எதிராக அங்க வேதபாரல் என்னும் தேவனுக்கு அடுத்த ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கூடி வருகிற அந்த சபையில அவனை நிறுத்தி பேச வைக்கிறதை காண முடிகிறது. அப்பொழுது அவர் பேசிக்கொண்டே இருக்கிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர் தானாக அங்கு பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது அவர் பேசும் பொழுது அவருடைய முக பாவனைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் அங்க காண முடியும் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல, ஒரு பிரகாசம் உள்ள ஒரு முகத்தை போல இருக்கிறதாக அங்கே காண முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்படியாக அந்த ஸ்தேவான் அவருக்கு முன்னதாக பேசும் பொழுது தேவ ஆவியின் நிறைவோடு கூட இருந்த ஒரு பேசுகிற காரியத்தை நாம் காண முடிகிறது. ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை சரியாய் அறிந்தவர்களுக்கு இப்ப ஆவின் அபிஷேகத்தோடு கூட கிறிஸ்துவை இணைத்துக் கொண்டு அங்கே சொல்லப்படுகிற அவர்களுக்காக இவர் பிரசங்கிக்கிற ஒரு காரியத்தை அவர் மரணத்துக்கு முன்பதாக கடைசி பிரசங்கம் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
பிரசங்கிக்கிறதை காண முடிகிறது. இது பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் சபைகளுக்குள்ளாக காணும். இதுதான் சபை என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கூடி வருவது அந்த நாட்களிலே அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருந்தார்கள். ஆனால் தேவாலயத்திலே தேவ பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் இல்லாதபடினாலே அந்த கூடியிருந்த இடத்திலே இவருக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக வழிநடத்தலோ செய்திகளோ கிடைக்கவில்லை. ஆகவே அவர் என்ன செய்தார்கள்? வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த வீடுகள் தோறும் அப்பம் வைக்கும் காரியங்களிலே நமக்கு உதவியாக இருந்தவர் யாராக இருக்க முடியும்? ஆண்டவராகிய பரிசுத்த தேவன் தான், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்தி கொண்டு இருக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே சபை என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அல்லது பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலை பெற்ற ஒரு சபையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் விசுவசிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நமக்காக பாடுபடும்படியாகவும் நம்முடைய பலவீனங்களை சுமந்து தீர்க்கும்படியாகவும் அவர் மூலமாகவே நமக்கு விடுதலை கிடைக்கும்படியாகவும் அவர் இந்த உலகத்தில் வந்தார், மரணத்தை சந்தித்தார் என்று சொல்லி நாம் விசுவசிக்கும் பொழுது அடைய போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அங்க காண முடியும். சபைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கும் மிகவும் தொடர்பு உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் 16ஆம் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சகல சத்தியத்திலே நடத்துவார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு இடம் கொடாதபடியினால்தான் தங்களுடைய சொந்த கருத்துக்களை, சொந்த அபிப்பிராயங்களையும், தங்களுடைய சொந்த அனுபவங்களையும் கூட அங்கே போதனைகளாக கொண்டு வருகிறபடினால்தான் குழப்பங்கள். இவர்கள் சொல்லுவது சரியோ, அவர்கள் சொல்லுவது சரியோ, எது சரி என்று தெரியவில்லை என்று சொல்லி கலங்கி தவிக்கிற ஜனங்கள் இன்னும் உண்டு. கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் காரணம். ஆகவேதான் பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டு சபையிலே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேர்வனா செய்ய வேண்டும் என்பது. கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷன் தேர்வனாக வேண்டும் என்பது மாத்திரமே சபையினுடைய ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, பிதாவினிடத்தில் புறப்பட்டு வருகிற சக்தி ஆவியானவர் வரும்பொழுது நான் சொன்னவர்களை உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்து என்ன சொல்லி சென்றாரோ அவைகளையே தன்னுடைய சபைகளுக்கு இன்னும் அதிகமாக சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக தேர்தலாகவும் வளர்ச்சி அடையும்படியாகவும் செய்கிறது தான் தேவ சபை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 'சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான்.' கிறிஸ்துவ போல உள்ள ஒரு வளர்ச்சிக்கு நேரம் நம்ம வளர வேண்டும் என்பதுதான் சபையினுடைய நோக்கம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10ல் இருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போமையானால் அங்கும் நாம் காண முடியும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷர் ஆகும் வரைக்கும் சபையில பக்தி விருத்தி உண்டாவதற்காக 5 விதமான ஊழியர்களை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் நமக்கு மிகவும் முக்கியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சபைக்கும் அதற்கும் மிகவும் முக்கியம். ஆகவேதான் அப்போஸ்தலர்கள் 20:28 பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கண்காணிகளை குறித்து அல்லது கண்காணியாக மந்தைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4வது, ஒரு வேறு இருந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய கூடுகை தான் சபை கூடி வருதல் சரியான ஒரு சபை என்று சொல்ல முடியும். அங்கே வேறு இருந்த ஒரு வாழ்க்கை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் 40 வசனங்கள் நாம் வாசிப்போமேயானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிற்பாடு ஞானஸ்நானத்துக்கு அடுத்த சத்தியங்களை சொல்லி முடித்து மாறுபாடும் கோணலுமான அந்த சந்ததியை விட்டு நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை காண முடியும். ஒரு ஒரு வேறுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. உதாரணமாக இந்த சந்ததி என்று சொல்ல குறிப்பிடப்பட்ட சந்ததி எது? அதே எருசலேமிலே அல்லது யூதேயா அல்லது யூத ஜனங்களுடைய மத்தியிலே ஒரு குரூப், ஒரு ஜனங்கள், ஒரு கூட்டத்தார்
விசுவாசமா இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்க முடியும். இந்த 2 பகுதியிலே வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆலோசனை தள்ளின ஒரு கூட்டம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் யோவான் 8:32 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிற ஒரு கூட்டத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு தம்மை விசுவசித்த யூதர்களை பார்த்து, என்னுடைய உபதேசத்திலே நினைத்திருக்கிறீர்களா, நீங்கள் எனக்கு சீசலா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை காணப்படும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய உபதேசம் என்று சொல்லுகிற ஒரு உபதேசத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உபதேசத்தை விளங்கிக் கொள்ளாதபடியால்தான் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 66வது வசனத்துல அது முதல் சீசர்கள் அவரோடு கூட நடவாதபடி பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லுகிறதை நாம் காண முடியும். சீசர்களாக இருந்தார்கள், கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை தொடர்ந்து உட்கொள்ள மனதில்லாத முடியாதபடியாலும் அவர்களை விட்டு விலகி போனார்கள், அவர்களை விட்டு இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி அந்த 66வது வசனத்துல நாம் வாசிக்க முடியும். ஆகவே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து 18 வரைக்குள்ள ஒரு வசனங்களை நாம் வாசிப்போமே, ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் காண முடியும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து 18 வரைக்கும் உள்ள ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிழைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசை வேறு. அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கேறு. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே, ஆலயத்தில் அல்ல, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு திரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார் என்பதாய் எழுதியிருக்கிறதை காண முடியும். ஆகவே இந்த வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவை. இந்த விக்கிரகங்களும் ஆலயங்களும் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாம் நினைக்கும் பொழுது, எசேக்கியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1 to 16 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போமே, ஆனால் தேவாலயத்திற்குள்ளாக பரிசுத்தமாக இருந்த தேவாலயத்திற்குள்ளாக விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து பலவிதமான உருவங்களையும் சுருவங்களையும் கொண்டு வந்து வைத்து அவைகளெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அங்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் அங்கலாய்த்து சொல்லுகிற காரியத்தை நாம் காண முடியும். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு வேறு இருந்த ஒரு வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தை காணக்கூடாத தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவனா தொழுது கொள்கிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இப்படிப்பட்ட காரியங்களே விளங்கிக் கொண்டு இந்த வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாஞ்சித்து அந்த வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கையில நடப்பவர்கள் கூடுகிற ஒரு கூடுகை சொல்லி பார்க்கலாம். சில பேரு எல்லாரும் ஒரு சுத்தவான்கள் இருக்கக்கூடியதுதான் சபை என்று சொல்வதற்கும் இல்லை. இதெல்லாம் தான் சபையினுடைய அனுபவம் என்று சொல்லப்பட்டது. அதிலே விலகிக் கொள்ளாதவர்களும் மனம் திரும்பாதவர்களும் மனம் மாறாதவரும் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அங்க பரிசுத்த ஆவியானுடைய சட்டம் இருக்குமே. ஆனால் அவிசுவாசிகளும் விசுவாசிகள் ஆவார்கள், மனம் திரும்பாதவர்களும் மனம் திரும்ப வாய்ப்புகள் உண்டு. ஆகவே சபை கூடியவர்கள் சில பேரை 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும் வசனங்களை வாசிப்போமே, ஆனால் பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்கள் ஆகும்படியாக அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறது என்று சொல்லுகிறார். ஆகவே சபை என்று சொல்லும் பொழுது அங்கே சுயரத்தம்னால சம்பாதிக்கப்பட்ட அனுபவம், மனம் திரும்புவர்களுடைய கூடுகை, வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கை, இப்படி பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்ப தியானித்த பிரகாரமாக இந்த ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானதை தவிர, மாறாக இந்த சபையில நான் இருந்தால் நிச்சயமா நான் போய்விடுவேன்,
அல்லது அந்த சபையில் இருப்பதனால் நான் போகாமல் இருந்து விடுவேன் என்பது அல்ல. சபை என்பது சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அந்த சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையில தான் ஒன்று மனம் திரும்புவதனுடைய மனுஷனுடைய கூடுகையும், திருமுழுக்கு பெறுதலுடைய உபதேசங்களும், பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய அனுபவம் நமக்கு அதிகமாய் தேவை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஆகவே எது சபை என்ற கேள்விக்கு பொதுவான விளக்கங்களை அறிந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். இன்னும் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே தன்னுடைய வசனத்தின் மூலமாக இன்னும் தெளிவான பாதையிலே உங்களை நடத்துவாராக. அந்த இரண்டாவது கேள்வி, சபையில் அங்கமாகாத ஒருவர் பரலோகம் போக முடியுமா என்ற கேள்விக்கு கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நாம் அதை குறித்து தியானிப்போம்.